Hi friends, welcome to our channel Biology Neat View. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நம்ம நீட் எக்ஸாம்க்கு எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. பயாலஜி ஓகே, கெமிஸ்ட்ரி ஓகே, பட் ஃபிசிக்ஸ் மட்டும் ஏன் அது மட்டும் கொஞ்சம் லேக் ஆகுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதில் உள்ள டீட்டெயில்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு நம்ம நீட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 720 மார்க்ஸ் ஓகேயா, இதில் 700க்கு மேலே ரீச் ஆகணும்னா ஃபிசிக்ஸ் மார்க் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை எப்படி படித்தா நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து கிட்டத்தட்ட 140 மார்க்ஸ்க்கு மேலே நம்ம வந்து ரீச் ஆகலாம். ப்ராப்ளத்தை பார்க்கும்போதே நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கே நம்ம என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. அதுலேருந்து எப்படி நம்ம வந்து ரிலீவ் ஆகலாம். ஸோ அப்படிப்பட்ட சின்ன க்ளூ இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம ஃபிசிக்ஸ் எப்படி படிக்கலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேயா. இப்போ பாருங்கள், நம்ம பயாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி. ஏன்னா நம்ம லைன் பை லைன், இன்னொன்று வேர்ட் பை வேர்ட், அதில் உள்ள இமேஜஸ் இதெல்லாம் நீங்கள் நல்லா படித்து கொஞ்சம் அது ரிலேட்டடாக எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இதோ லிங்க் பண்ணி வச்சு படித்தோன்னா நம்ம ஷுவராக நமக்கு பயாலஜியில் 360 மார்க்ஸ் வாங்கலாம் சரியா. பட் நம்ம ஃபிசிக்ஸ் ஏன் இதை வந்து ஃபிசிக்ஸ் நீ பார்க்கும்போது நிறைய பசங்க ஏன் பயப்படுறாங்க, ஏன் அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பயம்தான் இந்த ஃபிசிக்ஸில் மார்க் கம்மி ஆகிறதுக்கு மெயின் ரீசன். அந்த பயம் எதனால வருது, ஏன்னா அதில் வந்து அவங்களோட அந்த கான்செப்டில் ஒரு கிளாரிட்டி இல்லை. அது எப்படி அப்ளை பண்ணணும்னு நம்ம என்ன செய்யலாம் இன்னும் தெரிஞ்சுக்கல ஓகேயா. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம ஈஸியாக கிராஸ் பண்ணிட்டோம்னா ஃபிசிக்ஸ்லேயே நம்மளுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸில் நீங்கள் படிக்கும்போது ஒவ்வொரு சாப்டரும் படிக்கும்போது இந்த பேக் சைடில் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் கிளியராக என்னென்ன கான்செப்ட் நீங்கள் படிக்கிறீங்க ஓகேயா, அந்த கான்செப்ட் along with another formulas okay. அப்போ first important basic thing to நம்ம read physics பொறுத்தவரையில் என்னன்னா first we should understand the concept ஓகேயா. இப்போ கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட், அதாவது மனப்பாடம் பண்ணக்கூடாது. ரோட் மெமரி வந்து ஃபிசிக்ஸில் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணவே கூடாது சரியா. ரோட் மெமரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுறது ஞாபகம் வைக்கிறது. ஃபிசிக்ஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது. ரோட் மெமரியை அப்படியே நம்ம ஒதுக்கி வச்சிடலாம் சரியா. ஸோ இதை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கான்செப்டை தனியாக எழுதி வைங்க. இப்போ கான்செப்ட் எழுதி வச்சோன்னா ஃபிசிக்ஸ் படித்த உடனே மனசில் ஆகிடும் சரியா. அப்போ நம்ம வந்து என்னன்னா பட் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டவங்க ஒரு நாள் அடுத்த நாள் அதை ஞாபகப்படுத்தி பாருங்க. நம்ம கொஞ்சம் என்ன பண்ணுவோம், அதை வந்து நம்ம திணறுவோம் ஓகே, அதை வந்து ஞாபகம் வர்றதுக்கே. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கான்செப்ட் அலாங் வித் ஃபார்முலாஸை நம்ம என்ன பண்ணணும், ஃபெமிலியரைஸ் பண்ணணும் ஓகே. தி செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் ஃபெமிலியரைஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இன்னைக்கு ஒரு சாப்டர்ல உள்ள கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நீங்கள் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் அலாங் வித் ஃபார்முலாஸ் அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்க்குறீங்க. இப்போ இதை அப்படியே நீங்கள் லீவ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன செய்யாது, ஞாபகம் வரவே வராது. அப்போ எப்படி இதை ஞாபகம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து காஃபி சாப்பிடலாம், இல்லைன்னா நீங்கள் என்னது டிவி பார்த்துட்டு இருக்கலாம். அந்த டைமில் அந்த கான்செப்டை ஞாபகப்படுத்தி பாருங்க. அதுக்கு பிறகு என்னன்னா அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க, ஞாபகம் பண்ணுங்க. திரும்ப நம்ம பிரெயினுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது இவங்க எல்லாம் ரொம்ப ஃபெமிலியரைஸ் ஆயிடுவாங்க சரியா. ஸோ இப்போ ஃபெமிலியரைஸ் ஆயாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இதை நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ்ல அப்ளை பண்றோம் ஓகேயா. சும்மா இப்போ கான்செப்ட் அண்ட் ஃபார்முலாஸ் இது தெரிஞ்சா மட்டும் நம்மளுக்கு போதாது ஓகேயா. நம்மளுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும். ஃபிசிக்ஸை பொறுத்தவரையில நிறைய ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும் தான் நம்மளால என்ன செய்ய முடியும், மார்க் எடுக்க முடியும். ஏன்னா ஃபெமிலியரைஸ் ஆகி இந்த கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸை எப்படி நம்ம அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸ் நீ சொல்லும்போது கன்வர்ஜென்ட் திங்கிங்க்கும் இதுக்கும் என்னது சம்மந்தமே கிடையாது. டைவர்ஜென்ட் திங்கிங், டைவர்ஜென்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கான்செப்டை படிக்கிறீங்க, நான் இதே லைன்ல தான் நான் திங்க் பண்ணுவேன், இதே பாயிண்ட்ல தான் நிற்பேன் அப்படின்னா நம்மளுக்கு ஃபிசிக்ஸ்ல ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நிறைய ப்ராப்ளம்ஸ் செய்யும்போது அந்த ஒரு ஃபார்முலாவே எப்படியெல்லாம் கொஸ்டினை மாற்றி கேட்டு அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இது இப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய கேதர் ஆகும். ஓகே, நம்மளே திங்க் பண்ணிடுவோம் லாஸ்ட்ல இது இப்படி பண்ணலாமா, அதை அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஸோ டைவர்ஜென்ட் திங்கிங்க்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், கன்வர்ஜென்ட் திங்கிங் இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் ரோட் மெமரி ஓகே. ரோட் மெமரினா மனப்பாடம் பண்ணுறது இருக்கக்கூடாது ஓகே. தென் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் இருந்தே நான் இன்டிமேட் பண்ணுறது, ப்ராக்டிஸ் மோர் ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டரை எடுத்துக்கோங்க, குறைஞ்சது நீங்கள் எவ்வளோன்னா 200 300 கொஸ்டின்ஸ் நீங்கள் தாராளமாக என்ன செய்யணும் போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணலாம், நம்ம 180 மார்க்ஸை என்ன செய்யலாம் எடுக்கலாம் சரியா. இப்போ பாருங்க, நான் வந்து 200 குறைஞ்சது ஒரு 100 to 150
என்ன செய்யுங்க போட்டு பார்க்கணும். அப்பதான் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு வந்து ஃபெமிலியரைஸ் ஆகும், நம்மளுக்கு ஈஸியாக என்ன பண்ணலாம். ஸோ ஒரு கொஸ்டினை பார்த்தோம்னா ஓகே இதை நம்ம இப்படி செய்து பார்த்துருக்கோம், அப்போ இதை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தெரியும் போது நம்மளுக்கு வந்து பிசிக்ஸோட டஃப்னஸ் வந்து என்னதான் கம்மியாயிடும். சரியா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் செஷன். நீங்க படிக்கும்போது நீங்க வந்து நிறைய சாப்டர் டெஸ்ட், ஸ்லிக் டெஸ்ட் அப்படின்னு நிறைய கிளாஸ் டெஸ்ட் அப்படி நிறைய போடுவாங்க. சரியா? ஸோ இதுல மார்க் கம்மியாச்சுன்னா நீங்க பயமே படக்கூடாது. ஓகேயா? ஏன்னா இது வந்து உங்களுக்கு என்ன சரின்னா லேர்னிங் செஷன் அண்ட் ஆல்சோ இதை லேர்னிங் டூல்னு கூட வச்சுக்கோங்க. ஓகே? தப்பு பிசிக்ஸ் நீங்க செய்யும்போது தப்பு வரதான் செய்யணும். ஓகே? இப்போ தப்பு வரும்போது அதை அப்படியே விட்டுட்டோம்னா அதுதான் நம்ம மேல உள்ள மிஸ்டேக். ஓகே? ஏன் இதுல தப்பு வந்துச்சு, இது வந்து இந்த கான்செப்ட் அண்ட் ஃபார்முலாஸ் நம்ம எப்படியெல்லாம் நம்ம வந்து என்னது ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ வந்து எங்க தப்பு போட்டீங்களோ அதுல இருந்து நீங்க என்ன செய்யணும், படிக்க ஆரம்பிக்கணும். சரியா? அப்போ ப்ராக்டிஸ் செஷன் இந்த இதில் லேர்னிங் டூலா தான் நம்ம பிசிக்ஸை நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். மார்க் ஸ்கோரிங் டூலா நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஓகேயா? ஏன்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க, ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு நாலேஜ் கேதர் ஆகுது, கெயின் ஆகுது. இப்போ கெயின் ஆகும்போது இந்த லேர்னிங் டூல் எதுவா மாறும், ஸ்கோர் டூலா என்ன செய்திரும், மாறிடும். சரியா? இப்போ பாருங்க, இந்த ப்ராக்டிசிங் செஷன்ல லேர்னிங் டூலா நீங்க எடுத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் செஷன்ல அது என்ன டூலா மாறும்னா ஸ்கோர் டூலா என்ன செய்திரும், மாறிடும். சரியா? பிசிக்ஸோட ப்ராப்ளம்ஸை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேயா? புரிஞ்சுக்கிட்டு என்ன ஃபார்முலாஸ் வரும், எப்படி இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே பிசிக்ஸ் வந்து நம்மளுக்கு எடுத்து ரொம்ப ஈஸியாயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லேர்னிங் டைம்ல நம்மளுக்கு வந்து மிஸ்டேக் வரதான் செய்யும். அந்த மிஸ்டேக்கை நம்ம எவ்வளோ தூரம் படிச்சு ரெக்டிஃபை பண்றோமோ கண்டிப்பா அது என்னதாகும், ஸ்கோர் டூலா என்ன செய்திரும், நம்மளுக்கு மாறிடும். சரியா? ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே மெயின் வந்து என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஃபெமிலியரைசேஷன் தான். குறைஞ்சது 100ல இருந்து 200ல இருந்து 300 குறைஞ்சு ஒரு 150 என்ன செய்துங்க போட்டு பாருங்க. சரியா? தென் இதுக்கு நம்ம வந்து பிசிக்ஸ் படிக்கிறதுக்கு நம்ம ஸ்பெஷலா ஏதாவது நம்ம பார்க்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த நீட்னால என்டிஏ பேசிக் அவங்க எடுக்கக்கூடிய டூல் என்னன்னா நம்மளுக்கு என்சிஆர்டி புக்ஸ் தான். இது பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பயாலஜியா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸ், எல்லா கான்செப்ட்ஸ், எல்லா ஃபார்முலாஸ் இதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே என்ன போட்டு பார்த்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆயுதமே என்னன்னா என்சிஆர்டி புக். ஓகே? ஸோ இதுக்கு அடுத்தது என்னன்னா நீங்க வந்து பேசிக்கா உள்ளது என்ன எம்டிஜி பிசிக்ஸ் புக். ஓகேயா? இதை நீங்க வாங்கிட்டீங்கன்னா பேசிக்கா உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துட்டு அதுக்கு பிறகு இதுல கிளாரிட்டி கிடைச்ச பிறகு நீங்க அரோரா புக்குக்கு என்ன செய்யலாம், மாறலாம். ஸோ வந்து ரியலி வந்து நல்ல மார்க் என்ன பண்ணலாம், ஸ்கோர் பண்ணலாம். ஓகேயா? தென் PYQ கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 36 இயர்ஸ். ஸோ இந்த நிறைய PYQ வந்து அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கை வாங்கி வச்சுட்டு ஒரு சாப்டரை முடிச்சு எவ்வளவு இந்த 200 to 300 ப்ராப்ளம்ஸ் முடிச்சு எம்டிஜி முடிச்சு நீங்கள் போட்டுட்டு PYQ போட்டு பாருங்க, நீங்கள் பயமே வராது ஃபிசிக்ஸில். ஓகேயா? ஸோ வந்து இனிமேல் வந்து ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பயமே படக்கூடாது. நம்ம அந்த ஃபிசிக்ஸ் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டாக படிக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னு ப்ராக்டிஸ் பண்ணணும்னா. சரியா? ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. D. Usha RS. Thank you.